அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தொழுகை தொழுகக்கூடியவர்களுக்கு பகலின் இறுதி வரைக்கும் அவர்களுடைய தேவையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். அது என்ன தொழுகை? திருமதியிலே 438வது ஹதீஸாகவும், அஹமத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 26208வது ஹதீஸாகவும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 4 ரக்காத்துகள் ஆதமின் மகனே, எனக்காக பகலின் ஆரம்பத்தில் 4 ரக்காத்துகள் தொழு, பகலின் இறுதி வரைக்கும் உனது தேவைகளுக்கு நான் உனக்கு பொறுப்பேற்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது என்ன தொழுகை? பகலின் ஆரம்பத்திலே 4 ரக்காத்துகள் தொழுகக்கூடிய தொழுகை என்ன தொழுகை என்றால், புகாரியிலே 1981வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லுஹா நேரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுமாறு எங்களுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்று சொல்லுகின்றார்கள். ஆம், லுஹா தொழுகக்கூடிய மக்களுடைய பகலின் இறுதி வரைக்கும் அவர்களுடைய தேவையை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான். ஆகவே லுஹா தொழுது கொள்ளுவோம், நம்மளுடைய தேவையை பகலிறுதி வரைக்கும் அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான்.